கலையை வந்து தனித்தனியாக பிரிக்க முடியாது. கதை எழுதும் பழக்கம் இருக்கவனுக்கெல்லாம் அதை டைரக்ஷன் பண்ணுங்கிற பழக்கம். மேடையில் அரங்கேற்றங்கிற எண்ணம் யாரு கதை எழுதுனாலும் இருக்கும். எனக்கு சின்ன வயசுலேருந்து கதை எழுதுகிற பழக்கம் இருக்கிறதுனால நம்ம நிச்சயமாக ஒரு நாள் டைரக்டர் ஆகும்னு எனக்கு இருந்தது. ஒரு கருத்து சொல்லக்கூடிய திரைப்படங்கள், அதாவது இதுவே பொதுமக்களுக்கு சேர்ந்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம் இருக்கக்கூடிய ஒரு படத்தை ஒருத்தர் எடுத்தான்னா அந்த படம் ஓடியாகும். அந்த படம் ஓடலைன்னா, அந்த படம் கவனிக்கப்படலைன்னா அந்த கருத்தை இன்னொருத்தர் தூக்கிட்டு ஓடி வர மாட்டான். ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர் தோத்துட்டான். வினோத் சார் கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னார், இந்த பக்கம் கடைசி விவசாயி, இந்த பக்கம் துணிவு வாரிசு. ஆனால் துணிவு வாரிசு கூடுற கூட்டம் கடைசி விவசாயி கூடாத பொழுது இந்த வியாபாரிகள் கடைசி விவசாயியை எடுத்து வியாபாரம் செய்ய மாட்டார்கள், துணிவையும் வாரிசையும் எடுத்து தான் வியாபாரம் செய்வார்கள். வணக்கம் சார். வணக்கம். நான் கோகுல் லோயலா காலேஜ்லேருந்து வந்திருக்கோம். அண்ட் இப்போது நீங்கள் ஒரு ஆட்டோ ரிக்ஷா டிரைவராக இருந்துட்டு சினிமாவுக்கு வந்திருக்கீங்க. இந்த ஒரு 20 to 25 இயர்ஸ் போராட்டத்தை வந்து நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிறது தான். ஆட்டோ ஓட்டும்போது நான் ஆட்டோ ஓட்டி பிழைக்க போகிறேன்னு வந்திருந்தால் அது வேற. இல்லை, இதுதான் என்னோட வேலை, எனக்கு வேறு எதுவும் வேலை பிளான் இல்லைன்னாலும் அது வேறு. பட் நமக்கு அது வந்து தான். ஆட்டோ ஓட்டுனதோ லோன்மேனாக ஒர்க் பண்ணதோ அது வந்து நம்ம நடிக்க போகிறதுக்கான பாதை தான் அது. ஸோ சென்னையில் வரும்போது ஒரு வேலை உங்களை மாதிரி படித்ததுக்கான வேலை கிடச்சிருந்துருக்கும். நமக்கு பெரிய எஜுகேஷன் இல்லைன்றதுனால நம்மக்கிட்ட என்ன உடம்பு தான் இருக்குது, அதை வச்சு தான் சம்பாதிக்க முடியும். ஸோ அதனால் பிகினிங் வந்தோடனே ஒரு லோட்மேன் ஒர்க் பண்ணும்போது அந்த வேன் லைக் அந்த ஜீப் அதிலெல்லாம் வேலை செய்யும்போது அதில் நம்ம டிரைவிங் கற்றுக்கிட்டு அதில் லைசன்ஸ் எடுத்தோம். லைசன்ஸ் எடுத்துகிட்டு ஒரு வாரம் முழுவதும் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு அந்த சினிமாவை போய் எட்ட முடியாதுன்னு தெரிகிறப்போ அந்த லைசன்ஸ் ஆட்டோ ஓட்ட யூஸ் ஆச்சு. ஆட்டோங்கிறது நம்ம இஷ்டம், நம்ம வாட்டுக்கு எடுத்துகிட்டு போய் எங்கே வேணால் போகலாம், விருப்பப்பட்டால் ஓட்டலாம், இல்லைன்னா நம்ம சினிமா வேலைகளை பார்க்கலாம். ஆக்சுவலாக ஆட்டோ ஓட்டினதுனால மட்டும்தான் என்னால் சினிமாவில் ஈஸியாக வர முடிஞ்சது. ஏன்னா அன்றைக்கி அந்த ஆட்டோங்கிறது என்னென்னவெல்லாம் ஹெல்ப் பண்ணுச்சுன்னா, திடீர்னு ஒரு டேரக்டரை பார்க்க போவோம், நம்ம ஆட்டோ டிரைவர்னு ஒரு மனசுக்குள்ளே என்ன தோணும்னா இவரை ட்ராவலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு வாய்ப்பு தேடி போயிருப்போம், என்னை கொண்டு அங்கே விட்டுருப்பா அப்படிம்பாங்க. அந்த விடுற நேரம் பேசிகிட்டே போகும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கின்றப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதும் எனக்கு நடிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகளை வாங்கி கொடுத்ததும் ஆட்டோவை தவிர, நான் ஆட்டோ ஓட்டினதையோ இல்லை நான் லோன்மேனாக பேக் பண்ணதையோ நான் அலைஞ்சதையோ நான் வந்து கஷ்டம்லாம் சொல்லவே மாட்டேன். பட் நம்ம நடிகர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் அவங்க என்ன மாதிரியான ஃபீலை ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் அந்த அத்தனை ஃபீலுமே அவங்களுக்கு நாளைக்கு நடிக்கிறதுக்கு தேவைப்படும். நான் அப்படி தான் அதை எடுத்துக்கிட்டேன். இப்போ நீங்கள் சினிமாவுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லிட்டு வரும்போது இத்தனை நாள் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டது ஒரு எல்லாமே கஷ்டப்பட்டு பொறுத்துட்டு இருக்கும்போது வீட்டில் வந்து அவங்களுடைய இது என்னவா சார் இருந்துச்சு? இல்லை, வீட்டில் அவங்க ரொம்ப பிகினிங்கில் நம்ம லோன்மேனாக ஒர்க் பண்ணுறவங்க மட்டும் சொல்ல முடியல. சொன்னால் அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுறானோன்னு வருத்தப்படுவாங்க. அதனால் அதை சொல்லலை. ரொம்ப லேட்டரான தான் அவங்களுக்கு நான் லோன்மேனாக வேலை செய்கிறேனே தெரியும். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவர் ஏதோ சினிமாவுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான் அந்த பையங்கிறது தான். ரொம்ப வருஷமாக நான் சொல்லலை, ஒரு 2-3 வருஷமாகவே அதை நான் அவங்ககிட்ட சொன்ன தெரியும், வருத்தப்படுவாங்க. ஆனால் பட் தீபாவளி பொங்கலுக்கு நம்ம ஊருக்கு போவோம். ஊருக்கு போகும்போது வழக்கமாக எடுத்துகிட்டு போகிற ட்ரெஸ்ஸு, வழக்கமான விஷயங்கள், அதெல்லாம் போய் ஒரு பந்தாவாக போய் நிற்கும்போது அவங்க நான் சினிமாவில் இருக்க என்ன நம்ப வைக்கிறதுக்கான வேலைகளை செஞ்சுருவேன். அதனால் அவங்களுக்கு அது தெரியாது. பட் அவங்க ஒரு கட்டத்துல எல்லாம் வெறுத்துட்டாங்க. ஒரு 5-6 வருஷம் ஆனோடனே, எப்பா இதுக்கு மேலே நீ சினிமாவில் ஜெயிக்க மாட்டேன் வந்துருலாம் சொன்னாங்க. பட் எனக்கு அப்படி முடியாது, நம்ம இல்லை நம்ம போன விஷயத்த முடிக்கணும்னுட்டு ஜெயிச்சதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன் என்ன ஒர்க் பண்ணேங்கிறதே அங்கே சொன்னேன். மெட்டியோலியில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் கெரியருக்குள்ளே என்ட்ரு ஆயிருக்கீங்க சார். அப்படியே கட் வச்சா அங்கே பாரதிராஜா சார் உங்களை கூப்பிட்டு அதை பார்த்து உங்களுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்து ஈரநிலம் படத்தில் நடிக்க வச்சார் சார். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் பாரதிராஜா சார் கூட? பாரதிராஜா சார் அவருக்கு தெரியாது, நான் நடித்ததெல்லாம் தெரியாது. நான் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, சீரியல் பெரிய லைஃப் கிடையாது, அது கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் கிளிஷேவாகிடும், ரொம்ப சின்ன வயசுலேயே நீ ஃபீல்ட் அவுட் ஆக வேண்டி வரும் அப்படி. இந்த அட்வைஸ்லாம் எனக்கு கிடச்சிது. அது உண்மையிலே நம்ம ஏன் நீங்கள் வந்து சீரியல் விட்டு சினிமா போனீங்கன்னு கேட்டால் ரொம்ப பெரிய புத்திசாலித்தனமான முடிவெல்லாம் கிடையாது. அந்த டைமில் இருந்த சினிமா நண்பர்கள் வந்து எனக்கு கொடுத்த அட்வைஸ் ரொம்ப அழகான அட்வைஸ். அதாவது இது வரைக்கும் சீரியலில் இருந்தவங்கலாம் பாருன்னு சொல்லி எனக்கு பெரிய லிஸ்ட்டு கொடுத்தாங்க. அந்த லிஸ்ட்டில் யாருமே இண்டஸ்ட்ரியிலேயே இல்லை. அப்போ தோணுச்சு, சரி ஓகே நம்ம ஏதோ ராங் வேல பயணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அப்புறம் நம்ம சினிமா முயற்சிகளை மேற்கொள்ளலாம்னு நான் அப்போ தான் ஆரம்பித்தேன். நான் இப்படி ஆரம்பித்து நான் முதலாக போய் பார்த்ததே பாரதிராஜா சார் தான். அப்படி நான் பாரதிராஜா சார் பார்க்க போகும்போது அங்கே ரத்னகுமார் சார் இருந்தாங்க. அவங்க தான் கிழக்கு சீமையிலியோட ரைட்டர். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, என்னை பார்த்தோன்னே அவர் பயங்கர ஃபேன் மெட்டிவலிக்கு. அவர் சொன்னார், அதில் ஒரு பெரிய கோஇன்சிடென்ஸ்னால் அவர் கொஞ்சம் என்ன மாதிரி இருப்பார். ஸோ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க உன் தம்பியான்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா ஸ்லாங் அண்ட் வாய்ஸ் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கும்.
அவர் அதனால என் மேலே ஒரு சின்ன பிடித்தம் இருந்தது அவருக்கு. அவர் நேராக என்னை பாரதிராஜா சார்கிட்ட கூப்பிட்டு போய் இவன் என் தம்பினே இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ பாரதிராஜா சாருக்கு அவரோட பிரதர்னு இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆனால் படம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு ஈரநிலம். அப்போ சொன்னால் அடுத்த படத்தில் சந்திக்கலான்னாரு. நான் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 1 வீக்கில் எனக்கு கம்பெனிலேருந்து ஃபோன் வந்துச்சு, நீங்கள் உடனே தேனி வரணும் அப்படின்னாங்க. நான் தேனி போனேன். இப்போ போனப்போ தான் கேள்விப்பட்டேன், நம்ம இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் தான் அதில் வில்லன் அந்த படத்தில். அதில் கிளைமேக்ஸில் நியூடாக ஓடுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்து நான் நடிக்க மாட்டேன்னு அவர் சொல்லிட்டாரு. ஸோ அந்த வில்லனுடைய மொத்த காட்சியில் ரீஷூட் பண்ணுறோம், நீங்கள் தான் வில்லன்னு சொல்லி என்னை நடிக்க வச்சாங்க. ஸோ அப்படி தான் எனக்கு ஈரநிலம் வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கப்புறமா அப்படியே 2007 சிவாஜியில் வந்து சங்கர் சார் டைரக்ஷனில் ரஜினி சார் கூட நடிச்சிருந்தீங்க. ஸோ ஒரு 4 இயர்ஸில் வந்து சூப்பர் ஸ்டார் கூட நடிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? புதுசாக இருந்திருக்குல்ல? நாம் நடிக்கும்போது எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் நடிக்கும்போது யார் கூட நடிக்கிறேன்னு பார்த்ததே இல்லை. அது என்ன கதாபாத்திரமோ அதை டக்குன்னு உள்வாங்கிட்டு நடிக்கிற மனநிலைக்கு போயிடும். பட் அதுக்கு முன்னாடி நிறைய எக்ஸைட்மெண்ட்ஸ் இருக்கும். பட் ரஜினி சார் கூட நடித்ததே இதே மாதிரி தான். ரஜினி சார் அதோட சினிமா விட்டு விலக போகிறார் அப்படின்னாங்க. ஸோ ஐயோ அப்போ நம்ம அதுக்கல்ல சார் ரஜினி சார் கூட நடிக்கணுமேன்ட்டு நான் போய் கம்பெனியாக ஏறி இறங்கிட்டு இருந்தேன். பட் திடீர்னு ஒரு ஃபோன் வந்தது, ஒரு உதவி இயக்குனர் கூப்பிட்டு சொன்னார், இந்த மாதிரி சங்கர் சார் கூட ஆடிஷன் அப்படின்ட்டு, சாரி ஷூட்டிங் அப்படின்னாரு. அப்போ ஆக்சுவலாக நம்ம பேப்பரில் என்ன படிச்சிருக்கோம்னா வில்லனுக்கு ஆடிஷன், ஹீரோயினுக்கு ஆடிஷன், சின்ன சின்ன கேரக்டர்ஸ்க்குலாம் ஆடிஷன் நடக்குது. நம்மளை மட்டும் டைரெக்டாக எப்படி ஸ்பாட்டுக்கு கூப்பிடுவாங்கன்னு ஒரு டவுட் இருந்தது. நான் அதே மாதிரி ஸ்பாட்டுக்கு போனோடனே நான் முதல்ல பார்த்ததே என் பக்கத்தில் ட்ரெஸ் மாற்றிட்டு இருந்த ரஜினி சார் தான் பார்த்தேன். அப்போ கேரவன்லாம் அலவுட் இல்லை, அந்த கோர்ட்டுக்குள்ளே எடுத்தாங்க, ஃபஸ்ட் சீனு ஹைகோர்ட்டுக்குள்ளே எடுத்தாங்க. அப்போது ரஜினி சார் பார்த்து அப்போ பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. நடிக்கும் போதெல்லாம் அது எனக்கு தெரியல. நடித்த முதல் நாளே ரஜினி சாரும் நானும் பேசிட்டு இருக்கும்போது, ரஜினி சாருக்கும் எனக்கும் ஒரே குரு திரு கோபாலி அவர்கள் தான். நானும் அவர்கிட்ட தான் ஆக்டிங் படித்தேன், அவர் அவர்கிட்ட ஆக்டிங் படித்தார். ஸோ கோபாலி சார் பற்றி சொன்னேன், டக்குன்னு அவருக்கு நான் ரொம்ப நெருக்கமாயிட்டேன். அப்போது அதுலேருந்து அடுத்த நாளே கேரவன் வரும்போது என் பக்கத்து கேரவன் போஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி, பக்கத்து கேரவன்லாம் டெய்லி சார் கூட தான் இருப்பேன். நான் கேரவனில் இருந்ததே கிடையாது, ரஜினி சார் கூடவே தான் இருப்பேன் கடைசி நாள் வரைக்குமே. ஏன்னா நானும் ஒரு நிறைய அரசியல் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அது அந்த சிவாஜிங்கிற ஒரு விஷயமே வந்து எனக்கு லைஃப்பில் என்னென்னா, நம்ம ரஜினி சாரோட ரொம்ப நெருக்கமாக இருந்தது. அந்த செட்டு, சங்கர் சார், அவ்வளோ பெரிய பொருட்செலவில் திரைப்படங்கிறது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு 27 வயசு உள்ள எனக்கு, அப்போது நான் சொல்கிறது 27-28 வயசு தான் எனக்கு. உடனே நான் ஒரு பெரிய செட்டப்பில் ஒர்க் பண்ணோன்னே ஒரு விதமான கான்ஃபிடென்ட், நம்ம சினிமா மேலே நமக்கு ஒரு சின்ன தாழ்வு மனப்பான்மை இருக்கும். அந்த தாழ்வு மனப்பான்மை எல்லாமே உடஞ்சிருச்சு. ஏன்னா உச்ச நட்சத்திரத்தோட அப்படி நடிக்கிறோம். மிகப்பெரிய கம்பெனி ஏவிஎம், நம்பர் 1 டைரக்டர் சங்கர் சார், நம்பர் 1 மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான் சார்ன்னுட்டு ஒரு நம்பர் 1கள் கூடயே நடித்ததுனால அடுத்தடுத்த திரைப்படங்கள் நடிக்கும்போது எனக்கு ஒரு திரைப்படத்தில் ஐயோ அவராங்கிற ஒரு சூழல் எனக்கு வரவே இல்லை. இது இவ்வளோ பெரிய திரைப்படமாங்கிற ஒரு சூழலும் எனக்கு சிவாஜியோடய நின்றுச்சு. அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையுமே ரொம்ப சாதாரணமாக பார்க்குற மனநிலைக்கு வந்துட்டு. சார் ரஜினி சார் கூடலாம் நிறையா பேசியிருந்தீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அவர் சொன்னதில் வந்து ஏதாவது ஒரு கருத்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்த மாதிரி, இல்லைன்னா அவர்கிட்ட இருந்து கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கு? ரஜினி சார் வந்து என்கிட்ட நிறைய அரசியல் பேசினார். பேசும்போது எங்கள் 2 பேருக்குமான ஒரு விவாதமாக இருந்தது. அப்போதைக்கு விஜயகாந்த் சார் வந்து பெருசாக ஜெயிக்க மாட்டாருங்கிற மனநிலை அவருக்கு. நான் வந்து அடுத்த எலெக்ஷன்லேயே அவர் வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சாருன்னா எதிர்க்கட்சி தலைவராக உட்காருவாங்கிறது என்னுடைய வாக்குவாதம். எவ்வளோக்கும் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவன், அதுவும் அவருக்கு தெரியும். நான் கலைஞருடைய பெரிய விசுவாசி அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியும். தெரிஞ்சும் நீ என்ன இப்படி சொல்கிற, இது நடக்கவே நடக்காது அப்படின்னாரு. அதுதான் நடந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நாங்கள் அரசியலில் நானும் அவரும் பேசியதில் கிட்டத்தட்ட நான் சொன்னதில் 90% நடந்துச்சு. அதை நாங்கள் இன்னொரு முறை சந்திக்கும் போது ஒரு மேடையில் வச்சே சொன்னார் அவர். அது இல்லாமல் எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணார். குடும்பம் கொஞ்சம் பைசா வேணும், லட்சியங்கிறது ஒன்று, பட் அதில் பணங்கிறது பெரிய ட்ராவல் ஒன்று இழுத்துட்டு போகும். அப்புறம் எப்படி அவர் அந்த பாம்குரோவ் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹோட்டல் எப்படி வாங்கினார், ரொம்ப பிகினிங்கில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சினிமாவில் அவருடைய மனநிலை என்னவாக இருந்தது. இந்த சூப்பர் ஸ்டாருங்கிறது வந்து நான் வந்து பிறக்கும்போதும் சூப்பர் ஸ்டார்னு நினைக்கல, நடிக்கும்போதும் சூப்பர் ஸ்டார்னு நினைக்கல. ஒரு நாள் சூப்பர் ஸ்டார்னு போட்டப்போ கூட என்ன நான் சூப்பர் ஸ்டார்னு நம்பலை. இட்ஸ் ஹேப்பன்ட். அது வந்துகிட்டே இருந்தது. ஆனால் நான் ஒன்று மட்டும் பண்ணேன், சின்சியராக இருந்தேன், உழைச்சேன்பாரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நான் எடுத்துக்கிறேன். நான் லைஃபே ரொம்ப லைட்டாக எடுத்துப்பேன். ஏன்னா இதுதான் நடக்கும் அப்படின்னு நம்மளால் டிசைட் பண்ண முடியாத வாழ்க்கையில் நமக்கு வந்து நான் நடிகன் பெரிய பெருமை கொள்வதோ இல்லை நாளை இந்த நாள் இப்படி இருக்கும் நான் நினைக்கிறதுக்கான ஒரு முட்டாள்தனமான வாழ்க்கையை அவர் தான் பிரேக் பண்ணார். நடிப்பு ரீதியாக சங்கர் சார் வந்து உங்களுக்கு நிறையா சொல்லி தந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது சார். அதுலேருந்து நீங்கள் சங்கர் சார்ட்ட ஏதாவது கற்றுக்கிட்ட விஷயம்? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. சங்கர் சார்ட்டு டைரக்ஷன் தான் கற்றுக்கிட்டேன். நான் அப்போ நான் இன்னைக்கு 2 படம் எடுத்திருக்கேன், இன்னும் திரைக்கதைகள் நிறையா வச்சுருக்கேன்னா அந்த தைரியம்லாம் சங்கர் சார் போன்றவர்கிட்ட ஒர்க் பண்ணது தான். சங்கர் சாராக இருக்கட்டும், சுந்தர்சியாக இருக்கட்டும், இப்போ லாஸ்ட்டாக அச்வினோத் வரைக்கும் நான் எப்போவுமே ஷூட்டிங் ஸ்பாட்டு போயிட்டு பேக்கப் அப்படின்னு போயிடுறதோ
இல்லை உங்களுக்கு முடிஞ்சு 10 நிமிஷம் கழிச்சு வாங்கன்னு சொன்னால் போக மாட்டேன். நான் உடனே டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் சைட் போய்டும். அது சின்ன வயசுல இருந்தே இருக்குது, நம் மெட்டிவெளி காலத்துலேருந்தே இருக்குது. இயக்குநர்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிறது ஒரு நடிகனுக்கு ரொம்ப அவசியம். இப்போ நிறைய பேர் அது பண்ணுறதில்ல. ஒரு இயக்குநருங்கிறவன் ஒரு மனிதன். நம்ம 10 படம் எடுத்தால் 10 மனிதன், அதில் 10 கேரக்டர் இருந்ததுன்னா 100 மனிதன், அதில் 20 கேரக்டர் இருந்தால் 200 மனிதன். ஒரு தனி மனிதன் பல மனிதர்களாக உருவெடுக்கிறாங்க. ஸோ நம்ம அவன் பின்னாடி இருந்து தான் சினிமாவை முழுமையாக கற்றுக்க முடியும்னு எனக்குள்ள ஒரு எண்ணம் எப்போவுமே இருந்தது. ஸோ அதனால் பெரும்பாலும் பேக் டு த கேமரா அதுதான் என்னை புஷ் பண்ணி இவ்வளோ தூரம் எடுத்து வந்தது. ஷார்ட் டிவிஷன் வந்து எனக்கு ரொம்ப எளிமையாக இருந்தது நான் கன்னிமாடம் பண்ணும்போது. ஒன்லி பிகாஸ் ஆஃப் சங்கர் சார். சங்கர் சாருடைய பேப்பரை என்கிட்ட எழுதி கொடுத்துட்டா நான் படம் எடுத்துருவேன். உங்ககிட்ட கொடுத்துட்டா நீங்கள் படம் எடுத்துருவீங்க. ஏன்னா ஒரு ஒய்டு என்னவாக இருக்கணும், அது என்ன லென்ஸாக இருக்கணும், அடுத்து போகிற ஷார்ட்டுடைய அகலம் என்ன, அதுக்கு என்ன லென்ஸ் இருக்கணும், அதோட ஃபீல் என்ன, அதுக்குள்ள எல்லாமே வந்து ஒரு ரெட் கலர் பெனில் ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு இட்ஸ் லைக் அ டிக்ஷனரி. ஆல்ரெடி சீன் வந்து இந்த பக்கம் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், இந்த பக்கம் டயலாக்ஸ் இருக்கும். அந்த டிஸ்கிரிப்ஷனையே 7ஆக பிரிச்சிருப்பார். நான் அப்படி எங்கேயுமே பார்த்ததில்ல அது வரைக்கும். அந்த டிஸ்கிரிப்ஷன் 7ஆக பிரித்து அதில் ரெட்டில் வந்து இதில் என்ன வேணும் அப்படிங்கிறத எழுதியிருப்பார். நீங்கள் இப்போவும் சங்கர் சார் படம் பார்த்தீங்கன்னா அது ஒரு சாதாரண காட்சியாக இருந்தாலும் அந்த காட்சியில் உள்ளக்கூடிய பிரிவுகள், அதாவது அந்த கட்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே நீங்கள் ஆர்டராக இருக்கும். 100, 80, 70, 60, 40, 20, அப்புறம் 0 போய் திரும்ப 100ன்னு ஆரம்பிக்கும். இல்லைன்னா 1, 2, 100ன்னு ஆரம்பிக்கும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஒயிட் ஃப்ரேமு, இமீடியட்டாக க்ளோஸு, இமீடியட்டாக மிட்டு, இமீடியட்டாக 2 ஷாட்டுன்னு இருக்காது. அதில் ஒரு பெரிய ஆர்டர் இருக்கும். ஒரு ஒய்டுன்னா முதல்ல வந்து காட்சியை நான் இப்படி விரிவுபடுத்துகிறேன், அங்கே இவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், இவர்களுக்குள் விவாதம், அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும்போது இந்த மாதிரியான உணர்வுகளை வெளிப்படுத்தினார்கள். 1, 2, 3, 4, 5, 6 இருக்கும். ஸோ அந்த இலக்கணம் அவர்கிட்ட இருந்தால் நான் எடுத்தேன். அதனால தான் என் கன்னிமாடம் நான் எடுக்கும்போது 18 நாளில் எடுக்க முடிஞ்சது. 18 டேஸ் தான் அந்த மொத்த படமும் எடுத்தேன். என்ன காரணம்னா நானே 2வது நாள் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் டே 3 நாள் ஸ்கெடியூல் போட்டு போனோம், மத்தியானமே முடிச்சிட்டேன் 3 சீனை. என்ன 3 சீனை மத்தியானம் முடிச்ச ரீசன் அந்த ஷார்ட் டிவிஷன் ரொம்ப ஈஸியாக இருந்தது. அப்புறம் 2 சீன் எக்ஸ்ட்ரா எடுத்தோம். 2வது நாள் வந்து மத்தியானத்துக்குள்ளே 3 சீன் முடிச்சுட்டு அப்புறம் 3 சீன் எக்ஸ்ட்ரா எடுத்தோம். நான் உடனே 48 நாள் போட்டிருந்ததை வெறும் 18 டேஸாக ஷார்ட் பிரித்தேன் நான். ஏன்னா ப்ரொடக்ஷன் சைட்லேயும் கொஞ்சம் இப்போ வீக்காக இருந்தாங்க. ஸோ இந்த படத்தை ரொம்ப சின்ன படமாக எடுத்துட்டா எப்படி இருக்கும், ரொம்ப வேகமாக எடுத்துட்டா எப்படி இருக்கும்னு டே நைட்டாக ஸ்கெடியூல் போட்டு 18 டேஸில் படத்தை முடித்தேன். இப்போ மாப்போசி நான் பண்ணும்போது 34 டேஸில் பண்ணேன் வித் ஹீரோ. ஸோ 34 நாள் இதெல்லாம் வந்து சங்கர் சார்ட்டே இருந்து ஷார்ட் டிவிஷனை ரொம்ப ஈஸியாக பண்ண தெரிஞ்ச அந்த இலக்கணம் இருந்ததுனால ரொம்ப ஈஸியாக இருந்தது. இப்போ வந்து ஆக்டரா சினிமாக்குள்ள வந்திருந்தீங்க சார், உங்களுக்கு முன்னாடியே டேரக்டர் ஆகணுன்ற ஆசை இருந்துச்சா இல்லை படிப்படியாக டேரக்டர் ஆகணுன்ற ஆசை? இல்லை பொதுவாக கலையை வந்து தனித்தனியாக பிரிக்க முடியாது. கதை எழுதும் பழக்கம் இருக்கவனுக்கெல்லாம் அதை டைரக்ஷன் பண்ணுங்கிற பழக்கம் இருக்கும். மேடையில் அரங்கேற்றணுங்கிற எண்ணம் யாரு கதை எழுதுனாலும் இருக்கும். எனக்கு சின்ன வயசுலேருந்து கதை எழுதுகிற பழக்கம் இருக்கிறதுனால நம்ம நிச்சயமாக ஒரு நாள் டைரக்டர் ஆகும்னு எனக்கு இருந்தது. அது நான் மெட்டிவெளி பண்ணும்போதே திருமுருகன் சாருக்கு பின்னாடி இருந்து தான் நான் ஒர்க் பண்ணேன். உடனே பழகிட்டேன். இப்போ அவங்க வீட்டில் டிஸ்கஷன் நடக்கும். இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய இயக்குநர்களாக சின்னத்திரையில் இருக்கக்கூடிய விக்ரமாதித்தனோ, திருச்செல்வமோ, முத்துச்செல்வமோ டிஸ்கஷனில் இருப்பாங்க. அப்போயே நான் போய் உட்காந்துருவேன். ஸோ அப்போ என்ன அந்த திரைக்கதை எப்படி கட்டமைக்கிறாங்கிறத நான் அப்போவே பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ அது அப்போவே இருந்தது தான். அந்த கன்னிமாடம் படம் முழுசாக முடிக்கிறதுக்கு கண்டிப்பாக நிறையா பிரச்சனைகள் நடுவில் வந்திருக்குல்ல சார், அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. இல்லை பொதுவாக அவங்கள மாதிரி இளைஞர்களுக்கு தெரிய வேண்டியது ஒன்று தான். ஒரு என்னதான் கதை பண்ணாலும் திரைக்கதை பண்ணாலும் சமகால திரைப்படங்கள் பண்ணும்போது இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே நம்ம மேலே ப்ரொடியூசர்ஸுக்கு இருக்கிற நம்பிக்கை, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு இருக்கிற நம்பிக்கை, அப்புறம் கடைசியாக தான் ஆடியன்ஸோட நம்பிக்கை நம்ம மேலே திரும்பணும். ஸோ முதல் படத்துக்கு பெரும்பாலும் சூப்பர் ஸ்டார்ஸ் கிடைச்சவங்களாம் பட்டுன்னு 5-6 படத்துலேயே வந்து பெரிய டைரக்டர்ஸ்னு பேர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நம்மள மாதிரி ரொம்ப சின்ன திரைப்படங்கள், கருத்து சொல்லியே ஆவேன்னு சொல்கிற திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய இயக்குநர்கள் பார்வை பக்கமே திரும்ப மாட்டாங்க. நான் நேற்று வெற்றிமாறன் சார் பார்க்கும்போது பிரமாதமான ஒரு வார்த்தை சொன்னார். என்ன நான் வாழ்க்கையில் மறக்கக்கூடியாத ஒரு வார்த்தை. அது உங்களை மாதிரி இளைஞர்களுக்கு ரொம்ப அவசியமான வார்த்தை. ஒரு கருத்து சொல்லக்கூடிய திரைப்படங்கள், அதாவது இதுவே பொதுமக்களுக்கு சேர்ந்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம் இருக்கக்கூடிய ஒரு படத்தை ஒருத்தர் எடுத்தான்னா அந்த படம் ஓடியாகும். அந்த படம் ஓடலைன்னா, அந்த படம் கவனிக்கப்படலைன்னா அந்த கருத்தை இன்னொருத்தர் தூக்கிட்டு ஓடி வர மாட்டான். ஏன்னா ஏற்கனவே ஒருத்தன் தோத்துட்டாங்கிறதுனால. ரொம்ப அருமையான வார்த்தை. ஸோ நான் கன்னிமாடம் வந்து அவ்வளோ ஒரு ஹானர் கில்லிங் பற்றி அவ்வளோ தூரம் நான் எடுத்துகிட்டு அந்த படம் போய் சேரலைன்னா என்ன ஆகும்னா, இந்தமாதிரி அந்த படத்தை எடுக்கக்கூடாதுறான்னு சொல்லியிருப்பாங்க. பட் அது கன்னிமாடத்துக்கு அப்புறம் நிறைய திரைப்படங்கள் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ரூட், அதுதான் வழி. இப்போ நான் மாப்போசி பற்றி பேசிகிட்டு இருக்கும்போதும் வெற்றிமாறன் சார் அதுதான் சொன்னார். இதுதான் நீ சமுதாயத்திற்கு இப்படி ஒரு நல்ல விஷயத்த சொல்ல போகிறேன்னா இந்த படம் தோற்றுறக்கூடாது, நான் உன் கூட நிற்கிறேன் அப்படின்னா. ஸோ ஒரு இன்றைக்கி சமுதாய பொறுப்பு ஒரு இயக்குனருக்கு எவ்வளோ பெருசாக இருக்குங்கிறதுக்கு வெற்றிமாறன் சார் சொன்ன அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். கன்னிமாடம்ங்கிறது எனக்கு அந்த ஒரு விஷயத்தை தவிர அது வியாபாரமாகவோ இல்லை ப்ரொடியூசர் தோற்றுருவார் நான் தோற்றுருவேன் அப்படிலாம் எனக்கு தோணலை. இப்படி ஒரு சமுதாய பிரச்சனையை எடுத்துட்டோம், இது போய் ஈவன் எவ்ரி ஒன் இதை போய் சேர்ந்துடணும், அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். அந்த கடின உழைப்பு
ப்ரொடக்ஷன் சைடில் பெரிய சப்போர்ட் இல்லை, பப்ளிசிட்டி இல்லை, எதுவுமே இல்லைனாலும் நான் அவ்வளவு நாள் உழைத்த சினிமா உழைப்பு, சினிமா நண்பர்களை வச்சு அவங்களெல்லாம் அடிக்கடி போய் பார்த்து, அன்னைக்கு இருக்கக்கூடிய முகநூல்களாக இருக்கட்டும், அந்த சமயத்தில் ஊடகத்தில் இருக்கக்கூடிய இந்த செந்தில்வேல் போன்ற நண்பர்கள், இப்போ அவர்லாம் அவ்வளோ உதவி பண்ணார் நமக்கு. அவங்கெல்லாம் சேர்ந்து இந்த படத்தை எடுத்துகிட்டு போனாங்க. அப்புறம் அந்த படத்தை விருதுக்கு அனுப்புறதுங்கிறதும் நம்ம எண்ணமாக இல்லாமல் தான் இருந்துச்சு. அப்புறம் எல்லாரும் சொன்னாங்க, இல்லை இது விருது திரைப்படமாகும் போது தான் இந்த படம் டிக்ஷனரியாக மாறும், நாளைக்கு எங்கே போனாலும் இதை எடுத்து எல்லாரும் பண்ணுவாங்கன்னு சொன்னப்போ அது விருதுகளுக்கு அனுப்பணும். போனால் எல்லா விருதுகளையும் அடித்ததுக்கப்புறம் தான் இது ஒரு திரைப்படமாக வெளியில் தெரிய ஆரம்பிச்சுது. இதுக்கும் உண்மையை சொல்லணும்னா மீடியாவில் இருக்கக்கூடிய நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், ஊடகத்தில் இருக்கக்கூடிய மொத்த நண்பர்கள் தான் இந்த படத்தை கொண்டு போய் அவங்களுக்கும் இப்போ வெற்றிமாறன் சொன்ன அந்த வார்த்தை தான், இந்த நல்ல கருத்து மக்களை போய் சேராவிட்டால் இந்த கருத்தை தூக்கிட்டு ஒருத்தன் வரமாட்டான். ஸோ அதுதான், அதனால தான் அந்த கன்னிமாடம் வெற்றி. கன்னிமாடம் வெற்றிக்கு நான் மட்டும் காரணம் இல்லை, அதில் நிறைய பேருடைய உழைப்பு உள்ளது. கன்னிமாடம் முழுசாக முடிச்சுட்டு அவுட் எல்லாமே வந்ததுக்கப்புறம் ரிலீஸுக்கு என்னென்ன இதெல்லாம் பண்ணீங்க சார்? ஒரு எப்படி உங்க நிறைய கஷ்டங்கள் இருக்கணும் சார் ரிலீஸ்? அது ரிலீஸ் வந்து அதான் அந்த ப்ரொடக்ஷன் சைடு வந்து நீங்கள் ஒன்றும் பெரிய ப்ரொடக்ஷன் போயிடணும், இல்லை சின்ன ப்ரொடக்ஷன் போனால் அந்த ப்ரொடியூசர் வந்து கம்ப்ளீட்டாக இந்த சினிமாவை புரிந்து கொண்டவராக இருக்கணும். அப்படி இந்த சினிமாவை புரிந்து கொண்டவராக இல்லாத பட்சத்தில் அது யாராக இருந்தாலும் கஷ்டப்படுதான் ஆகணும். இவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். இதுக்குள்ளே நிறையா இருக்குது, அது நீங்கள் அண்டர்ஸ்டுட் இருக்கட்டும் போகுது. நீங்கள் இது வரைக்கும் பண்ணியிருப்பீங்களா சார்? ஒரு 20 இயர்ஸில் நீங்கள் பண்ணதுலேயே உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர்னா எதை சார் சொல்லுவீங்க? இல்லை, நான் எல்லா கேரக்டர்ஸும் நான் சின்ன படம் பெரிய படம் பெரிய ஹீரோன்லாம் பார்க்க மாட்டேன். அந்த கேரக்டருக்கு என்ன ஒரு நியாயம் இருக்கும் இல்லையா, அந்த நியாயத்தை நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன். அதில் நான் தோற்றதும் உண்டு, ஜெயித்ததும் உண்டு. தோற்ற இடங்களை வந்து நான் திரும்ப ரிஹர்சல் பண்ணிப்பேன், ஜெயிச்ச இடத்த பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. இது கவன் படத்தில் இந்த ஜென்ரேஷன் பீப்புளுக்குலாம் வந்து மேக்ஸிமம் இந்த கவன் படம் பார்த்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு சார். அப்போது அந்த படம் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நல்ல பெரிய ரோலாக தான் இருந்துச்சு சார். ஸோ அப்போலாம் விஜய் சேதுபதி சார் கூட ஏதாவது பேசி அந்த அனுபவம்? இல்லை, விஜய் சேதுபதி சார் வந்து நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை. விஜய் சேதுபதி சாரே ஒரு நல்ல புத்தகம் தான். ஆமாம், நீங்கள் அவர் கூட பேசிக்கிட்டு இருக்கதே ஒவ்வொரு பக்கமாக படிக்கிற மாதிரி தான். நான் இப்போ கூட எனக்கு விஜய் சேதுபதி சார் சொன்னேன், என்ன என்னை பற்றி இவ்வளோ பெருமையாக பேசிட்டேன் அப்படின்னாரு. சார், நான் பெருமையாக பேசுவது வேறு, உண்மையை சொல்வது வேறு. நான் சொன்னது உண்மை அப்படின்னா இதே மாதிரி ஏதோ ஒரு இன்டர்வியூவில் ஏதோ சொல்லியிருப்பேன் போல இருக்கு. அது என்ன உண்மை அப்படின்னா, விஜய் சேதுபதிங்கிறவர் எந்த தன்னலமும் இல்லாமல் சுயநலமும் இல்லாமல் ஒரு காட்சியை விவரிக்கும் போது கொடுக்குற அந்த எக்ஸ்பிரஷன்ஸாக இருக்கட்டும், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்புட்ஸாக இருக்கட்டும், பக்கத்தில் இருக்கவங்களோட ஷேர் பண்ணுவார். அது யாரும் பண்ணுறாங்களான்னு எனக்கு அவ்வளோ டக்குன்னு ஞாபகத்தில் இல்லை. அவர் அடுத்து என்ன பண்ண போகிறோம் நம்மக்கிட்ட சொல்லுவார். ஒரு டாமினேட்டட் திங் இருக்காது. அப்போ என்ன பண்ணுவார்னா, நான் உன்னை தோக்கடிக்கிற மாதிரி ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறேன், நீ என்ன தோக்கடிக்கிற மாதிரி ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுன்னு ஆப்போசிட்டில் இருக்கவங்கள்ட்டே அதை கேட்பார். இப்போ ஒரு கவுண்டர் அவர் போடுவார், போட்டுட்டு என்கிட்ட உடனே சொல்லுவார், சார் நீங்கள் என்ன எக்ஸ்பிரஷன் கொடுக்க போகிறீங்கன்னு கேட்பார். நான் இதை சொல்லுவேன், இது என்ன டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு அவரே சொல்லுவார். சொல்லிவிட்டு நான் இன்னொன்று போடுறேன்னா அதை அடித்து உடைக்கிற மாதிரி ஒன்று போடுவார். நான் ஒன்றே போடுவேன், நான் இன்னொன்று போடுவேன். இப்போ இது 2 பேருக்குமான போட்டி. ஆனால் டைரக்டருக்கு மிகப்பெரிய வெற்றி, ஆடியன்ஸுக்கு ஒரு இன்றைக்கும் கிட்டத்தட்ட பல கோடி பேர் பார்த்த ஒரு காட்சி. இன்னைக்கு ஒரு தமிழ் சினிமாவினுடைய கடந்த 10 வருடங்களுக்குள்ள ஒரு காட்சிக்கு 10 கோடியை தாண்டிய வியூவர்ஸ் இருக்கிற ஒரே காட்சி அந்த காட்சி தான். முதல் ஒன்றுக்கு அப்புறம் அதுதான். அது காரணம் விஜய் சேதுபதி தான். ஆப்போசிட்டில் இருக்கவங்களை மதித்து ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்களோட கலந்து பேசி ரெஸ்பெக்ட் பண்ணதோட ஒரு விளைவு தான் அந்த காட்சி. இப்போது வர இளைஞர்களுக்கெல்லாம் வந்து சினிமாக்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார்? ரொம்ப சிம்பிள். இங்கே வந்து ஓடும்போது ஒரு ஓப்பன் வே இருக்கிறதோ இல்லை உங்களுக்கு ஒரு கோச்சோ கிடையவே கிடையாது. அது வேணால் ஸ்போர்ட்ஸில் இருக்கலாம், இல்லைன்னா அதிகபட்சம் குடும்பத்துக்குள்ளே அது ஃபாதருங்கிற வடிவிலையோ பிரதருங்கிற வடிவிலையோ இருக்கலாம். இன்னும் ரொம்ப தள்ளி போனீங்கன்னா நீங்கள் படிக்கிற இடத்துல ஆசிரியருங்கிற பேரில் இருக்கலாமே தவிர சில நண்பர்கள் உதவி பண்ணும். மற்றபடி இந்த உலகம் உங்களுக்கு எப்போவுமே ஒரு குறுக்க ஒரு திரை கட்டி தான் வாழ வைக்குது. அந்த திரைக்கு பேர் உங்களால் முடியாது. இங்கே எதுவுமே சாத்தியம் இல்லை, இங்கே எல்லாமே முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரியான அபசகுனமான வார்த்தைகளோட தான் உலகம் இயங்குது. அதை வந்து நீங்கள் யாரையும் தனிப்பட்ட முறையில் குறையெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அது உலகத்துடைய பேசிக் இயல்பு அதுதான். மகாபாரதத்தில் ஆரம்பித்து, ராமாயணத்தில் ஆரம்பித்து, குரானில் ஆரம்பித்து எல்லாமே என்ன சொல்லுதுன்னா ஒரு சிரமங்கள் நோக்கி தான் கதை சொல்லுது. ஜீசஸ் கிரைஸ்ட்டு கடவுள்னாலும் அவர் சிலுவையில் அரைஞ்ச கதை தான் உங்களுக்கு சொல்லும். அவருடைய எவ்வளோ சந்தோஷமான பக்கங்களை உங்களுக்கு சொல்கிறதில்ல. அந்த மாதிரி வாழ்க்கைங்கிறது பெரும்பாலும் உங்களுக்கு ஒரு சோகமான இயலாத ஒரு பக்கங்களை மட்டும்தான் உங்களுக்கு திறந்து வச்சுருக்கு. ரொம்ப ரொம்ப ஓப்பனான பக்கங்களை திறந்து வைக்கலை. ஆனால் என்னுடைய வாதம் ஒன்று தான். நான் யாரை சந்தித்தாலும் சொல்வது தான் நான் உங்ககிட்டையும் சொல்கிறேன். ஒரு வடபழனி சிக்னல்லேருந்து போரூர் சிக்னல் நீங்கள் ஓடி போய் இத்தனை நிமிஷத்துக்குள்ளே ஓடிட்டிங்கன்னா உங்களுக்கு 10 கிலோ தங்கம் அப்படின்னு நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு கோடி பேர் வடபழனி சிக்னலில் கூடுவோம். ஆனால் ஜெயிக்கிறவன் எத்தனை பேராக இருக்க முடியும்? அது ஒருத்தனாக தான் இருப்பான். அந்த ஒருத்தனாக நம்ம இருந்துக்க வேண்டியது தான். லாட் ஆஃப் டைவர்ஷன்ஸ். நீங்கள் வந்து வடபழனியில் கிளம்புனோடனே ரைட் சைடில் வந்து ஒரு மால் இருக்கும்,
அங்கே ஒரு கிளாமர் போஸ்டர் ஓட்டினோடனே அதுக்கு 10 பேர் போயிடுவான். லெஃப்ட் சைடு திரும்பினா ஒரு ஒயின் ஷாப் இருக்கும், அதில் பாதி பேர் போயிடுவான். ரைட் சைடு திரும்பினா சினிமா ஸ்டுடியோ இருக்கும், ஷூட்டிங் பார்க்க போயிடுவான்னு. ஒரு வடபழனி டு போரூருக்குள்ளே உங்களுக்கு இவ்வளவு டைவர்ஷன் இருந்ததுன்னா வாழ்க்கை லாங் வே இருக்கும், பெரிய தூரம் உள்ளது, நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்கும். இந்த டைவர்ஷன்ஸ் இல்லாமல் எனக்கு இதுதான் கிடைக்கும், திஸ் இஸ் மை கோல்னு போனால் நிச்சயமாக உங்களுக்கு காம்படிட்டரே கிடையாது. யூ கேன் சக்சீட். உங்களால் ரொம்ப ஈஸியாக அதை ஜெயிச்சிட முடியும். இது என்னுடைய பெரிய வேதம். நான் அங்கேருந்து கிளம்பி வரும்போது எனக்கு ஆங்கிலம் தெரியாது, படிப்பறிவு இல்லை, ஓ முகம் நல்லா இல்லை, நீ என்ன இப்படி இருக்க அப்படி இருக்குன்னு சொன்ன யாருமே என்ன இப்போ அப்படி சொல்கிறது இல்லை. ஏன்னா நான் அவங்க வார்த்தைகள் எல்லாம் காதில் கேட்குறதுக்கோ நான் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்த்து நான் டைவர்ட் ஆகிறதுக்கான ஆளாக நான் இல்லவே இல்லை. எனக்கு ஒரு கோல் இருந்தது, நான் அதை ரீச் பண்ணணும். ஸோ நான் அதில் நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். அப்போ வெற்றியினுடைய அளவீடை வந்து நான் பிளான் பண்ணுறது இல்லை, நான் வெற்றியை நோக்கி ஓடுறேன். இல்லை நீ இவ்வளோ சொல்றீ நீ என்ன சங்கர் ஆகிட்டியான்னு கேட்கலாம், இவ்வளோ சொல்றீ நீ என்ன லோகேஷ் கனகராஜ் ஆகிட்டியான்னு, இல்லை இவ்வளோ சொல்றீ நீ என்ன ரஜினிகாந்த் ஆகிட்டியான்னு, இந்த கேள்வி கூட என் மேலே வைக்கிறதுக்கு உரிமை இருக்குது, வைக்கட்டும். பட் நான் அதை நினச்சி ஓடலையே. நான் சினிமாவில் ஜெயிச்சிட்டேன், 4 பேர் பார்த்தா தெரியணும், செஞ்சுட்டேன். இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சியில் மிகப்பெரிய பொசிஷன் போயிட்டேன். ஸோ நான் ஒன்றும் ரொம்ப வேண்டாம். ஒரு சிசிஎல்னு ஒரு கிரிக்கெட் வரும்போது அது வரும்போதே எனக்கு 40 வயசு, அதில் விளையாடினவங்களுக்குலாம் 20-25 வயசு. அதில் போய் சேரணும்னு நினைக்கும் போது வயசு ஒரு காரணமாக இருந்துச்சு. ஆனால் நான் இங்கே இந்தியாவில் இருக்க எல்லா கிரவுண்ட்லையும் போய் மேட்ச் ஆடிட்டு வந்துட்டேன். ஸோ அப்போ தான் நான் கிரிக்கெட்டே கற்றுக்கிட்டேன். இப்போ பிரச்சனை ஒன்றே தான், எனக்கு அது பிடிச்சிருக்கு, அதை நான் செய்யணும். அப்போ நான் செய்யும்போது அதுக்குள்ளே என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும்னு நான் பார்த்தேன்னா ஜெயிக்க முடியாது. பிரச்சனைகளை பார்க்கவே கூடாது, போகணும், விளையாடணும். இந்த 2 ஆப்ஷன் தான். அது பிரச்சனை. அது ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இருக்குது. இப்போ இங்கே எல்லாமே என்ன, டோன்ட் மைண்ட் இட். நீ மைண்டில் வைக்கும்போது தான் உனக்கு அது ப்ராப்ளமாக இருக்குது. அதை மைண்டே பண்ணாதங்கிறது தான் என்னுடைய விஷயம். அதனால் இந்த உலகத்தில் தடைகள்னு ஒன்று இல்லாத உலகமே கிடையாது. ஆனால் தடைகளே இல்லைன்னு நம்ம நினச்சிட்டோம்னா தடைகளே கிடையாது, அவ்வளோதான். இனி இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் வரப்போட படங்கள்லாம் எந்த மாதிரியான படங்களாக இருந்தால் வெகுஜன மக்களுக்கு போய் அந்த விஷயம் சேரும்னு நினைக்கிறேன்? இல்லை, படங்களுக்குள்ள நான் மீண்டும் ஒரு எம்ஜிஆர் பிறந்து வந்தால் சினிமாக்கள் சரியாக இருக்குமோ அப்படிங்கிற மனநிலைக்கு நான் மாறுறேன். நான் மீண்டும் ஒரு ரஜினிகாந்த் கமலஹாசன் சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் ஒரு எம்ஜிஆர் சினிமாக்கள் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எம்ஜிஆர் சினிமாக்களை பார்த்து சிகரெட் அடிக்காதவங்க நிறைய பேர், எம்ஜிஆர் சினிமாக்களை பார்த்து குடிக்காதவங்க நிறைய பேர், எம்ஜிஆர் சினிமாக்களை பார்த்து கொடி சொன்னவங்க நிறைய பேர் இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னொரு ஹீரோ பார்த்து கொடி சொன்ன எந்த ஹீரோவை பற்றி இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. அது எம்ஜிஆருக்கு மட்டும்தான் பொருத்தம். நான் என்னதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் ஒரு நடிகராக எம்ஜிஆர் செய்தது தான் இன்னைக்கு செய்யணுமே தவிர இன்று ஒரு ரஜினிகாந்த் செய்வதையோ ஒரு கமலஹாசன் செய்வதையோ தற்போதைய இளைஞர்கள் எடுக்கக்கூடிய இதை போன்ற அந்த புகைப்பழக்கங்கள், போதைப் பொருட்கள் கடத்தல் போன்ற திரைப்படங்கள் எடுத்து திரும்ப சமுதாயத்தை ரொம்ப நாசம் பண்ணுற விஷயங்களை செய்யாத கதாநாயகர்கள் வரணும், அந்த மாதிரி சினிமாக்கள் வரணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. இங்கே சமுதாயத்தில் பேச வேண்டிய பேசுபொருட்கள் நிறைய இருக்குது. வினோத் சார் கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னார், இந்த பக்கம் கடைசி விவசாயி, இந்த பக்கம் துணிவு வாரிசு. ஆனால் துணிவு வாரிசு கூடுற கூட்டம் கடைசி விவசாயி கூடாத பொழுது இந்த வியாபாரிகள் கடைசி விவசாயியை எடுத்து வியாபாரம் செய்ய மாட்டார்கள், துணிவையும் வாரிசையும் எடுத்து தான் வியாபாரம் செய்வார்கள். மாதிரி நீங்கள் வியாபாரிகள் மேலேயும் ஒரே அடியாக பழி போட்ட முடியாது. இந்த கடைசி விவசாயி படம் 20 நாள் 30 நாள் ஃபுல்லாக அந்த மக்கள் போய் பார்த்துருந்தாங்கன்னா வாரிசின் துணிவையும் அவன் ரிஜெக்ட் பண்ணி கடைசி விவசாயி எடுப்பான். இப்போ வியாபாரி அந்த படத்தை எடுக்காமல் போகிறதுக்கான காரணம் யார்? மக்கள் தான். இன்னைக்கு ஜெயிலர் மாதிரியான படங்களையோ விக்ரம் மாதிரி படங்களையோ நீங்கள் போய் அதிகமாக பார்க்கறதுனாலையும் தூக்கி பிடிச்சி கொண்டாடுறதுனாலையும் கடைசி விவசாயி தெரியாமல் போகுது. அதே போன்று எவ்வளவோ நல்ல திரைப்படங்கள் சமுதாயத்துக்கு தேவை, அந்த படங்கள்லாம் ஓடாமல் போயிடுச்சு. அதுக்கு ரீசன் பப்ளிக் தான். அந்த இயக்குநர்களையும் குறை சொல்ல முடியாது. அந்த இயக்குனர் 2 படம் எடுத்தான், 3வது படமும் இப்போ ஸ்மக்லிங் பற்றி அதை பற்றி தேடி ஓட வேண்டிய கட்டாயத்தை நம்ம தான் ஏற்படுத்துகிறோம். போதைப் பொருள் இருப்பு இப்போ என்னென்னா போதைப் பொருள் ஒன்றே இல்லை. இப்போ இந்த நிறைய பேர் ஸ்டைலாக தம் அடிக்க ஆரம்பிச்சதே ரஜினி சார் வந்ததுக்கு அப்புறம் தான். அந்த இன்னைக்கு வரைக்கும் அந்த குற்றச்சாட்டை அவர் தலையில் வச்சுக்கிட்டு தான் இருக்காரு. என்ன காரணம்னா ஸ்டைலாக தம் பிடிக்கிறது அப்படின்னு ஆரம்பிச்சு அப்புறம் அந்த தம்மோட டேஸ்ட்டுக்கு ஆட்பட்டு அவன் தம் அடிக்க ஆரம்பிச்சு இப்போ அவன் ஜெனரேஷன் தம் அடிக்க ஆரம்பிச்சுன்னா அது அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ தவறு எங்கே இல்லை, சினிமாலேயும் தான் தவறு தொடங்குதான்னு கேட்கக்கூடாது. தவறு எங்கிருந்து வேண்டாலும் தொடங்கலாம், அதுக்கு சினிமா ஒரு காரணமாக இருந்துட்டா. ஸோ சினிமா என்பது ஒரு அருமையான பொதுவெளி தளம். இந்த தளம் வந்து மார்ட்டின் லூதர் கிங் சொன்ன மாதிரி ஒரு சலூன்லேருந்து புரட்சி ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு சினிமா தேட்டர்லேருந்து தான் நிறைய நல்ல பழக்கங்கள் ஆரம்பிக்குது. அந்த நல்ல பழக்கங்களை கெட்ட பழக்கங்களாக மாற்றுற சினிமாக்கள் வர்ற வரைக்கும் இந்த சினிமாவுடைய வளர்ச்சி கேள்விக்குறியாதான். நீங்கள் எழுதும்போது உங்களுக்குன்னு சில கொள்கைகள்லாம் இருக்குல்ல சார், நம்ம கதையில் இதெல்லாம் இருக்கணும் இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற கொள்கைகள்லாம் இருக்கும்ல, அது என்னென்ன கொள்கைகள்? நான் என்னுடைய முதல் திரைப்படத்தில் குடிச்சதுனால பேசக்கூடிய வார்த்தைகள் எவ்வளோ பெரிய தவறாக இருந்ததுக்கு குடிக்கிறது ஒரு காட்சியாக வச்சுருப்பேன். இப்போ இந்த படத்தில் குடி தம்மு ரெண்டுமே இருக்கக்கூடாது முடிவு பண்ணி இது ரெண்டையுமே சுத்தமாகவே யூஸ் பண்ணல. இப்போ நம்ம படத்தில் சிகரெட் அடிக்கிறதும் இருக்காது, தண்ணி அடிக்கிறதும் இருக்காது. ஸோ என்னுடைய இப்போ எடுத்திருக்க திரைப்படங்கள் இந்த மாதிரி ஏதாவது நம்மளால் முடிஞ்ச ஒரு மினிமமாக நல்ல விஷயங்களாக பண்ணணும். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார், இந்த சினிமா எல்லாத்தையுமே தாண்டி இளைஞர்கள் எல்லாருமே வந்து இந்த சமுதாயத்தில் வந்து எப்படி இருந்தால் நம்ம வந்து ஒரு நல்ல இந்தியாவை வந்து உருவாக்க முடியும்னு நினைக்கிறேன்?
இல்லை, நல்ல இந்தியா உருவாக்குறதுக்கு முதல்ல தேவை நிறைய வாசிப்புகள் தேவை. முதல்ல புரிதல் ரொம்ப அவசியம். நமக்கு என்ன தேவை என்ன தேவையில்லைன்னு பிரித்து பார்க்குற விஷயங்கள் அது ரொம்ப வீட்டிலேருந்தே ஆரம்பிச்சிடும். அடுத்து பள்ளிக்கூடம், அடுத்து நண்பர்கள். இப்போ முன்னாடியெல்லாம் ஒரு காலத்தில் லைப்ரரின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்கள் அப்பா அம்மாக்கள்கிட்ட கேட்டால் தெரியும். அவங்க பெரும்பான்மையான நேரத்தை வீட்டோட லைப்ரரியில் செலவு பண்ண நேரங்கள் தான் அதிகம். இன்றைக்கி செல்ஃபோனில் செலவு பண்ண நேரங்கள் தான் அதிகம். ஆனால் செல்ஃபோன்லேயும் லைப்ரரிஸ் இருக்குது. சரி, நீங்கள் மேபி நீங்கள் செல்ஃபோனே லைப்ரரியாக மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்கள் அப்பாவோட நீங்கள் புத்திசாலி. இல்லை, செல்ஃபோனை என்டர்டெய்னிங் வச்சுக்கிட்டு நீங்கள் லைப்ரரிஸ் போகலைன்னா நம்ம வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு இருக்கிறோன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு முன்னாடி இப்போ ஒரு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர்கிட்டேருந்து அடுத்த பாடம் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் இன்னொரு டியூஷன் டீச்சர்கிட்ட போகணும். நீங்கள் பாடம் பார்த்துக்கிட்டு வந்து நேராக வந்து இன்னும் புரியலைன்னு சொல்லிட்டு செல்ஃபோனில் நீங்கள் அந்த பாடத்தை படிச்சிங்கன்னா புத்திசாலி. படம் தானே போயிட்டு போகுதுன்ட்டு வேற எங்கேயா டைவெர்ட் பண்ணும்போது தான் நம்ம இழக்க ஆரம்பிக்கிறோம் நம்ம லைஃப்பை. இப்போ நிறைய என்டர்டெய்னிங் சோர்சஸ் வந்துருச்சு. ஒரு மனிதனுடைய நிறைய நேரங்களை எடுத்துக்கிறதுக்கு தேவையான அத்தனையுமே ஒரு செல்ஃபோனில் இருக்குது. ஸோ எல்லாருமே அந்த செல்ஃபோனுக்குள்ளே போகும்போது என்னவெல்லாம் கற்றுக்க விரும்புகிறாங்களோ அது எல்லாத்தையுமே விட்டுறாங்க. இப்போ கற்றுக்கிற விஷயமும் அதே செல்ஃபோனில் இருக்குது. அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டா செல்ஃபோன் ரொம்ப அருமையான ஆயுதம். ஆமாம். பட் எனக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் பயன்படுத்துறது இல்லை. இப்போ எல்லாருமே வந்து என்டர்டெயின்மெண்ட்ங்கிற ஏரியாவில் ராங்கான விஷயங்கள் என்ன இருக்கோ அதுக்காக மட்டுமே செல்ஃபோனை பயன்படுத்தி நேரத்தை சும்மா வீணாக கழிக்கிறாங்கிறது தான் உண்மை. இனிமேல் நீங்கள் எடுக்க போகிற எல்லா நல்ல படங்களும் மக்கள்கிட்ட போய் சேரணும்னு சொல்லிட்டு எங்கள் டீம் சார்பாக நாங்களாம் வேண்டிக்கிறோம் சார். தேங்க்யூ.